அம்மன் அருளால் வந்த குழந்தை. ஒரு அழகான கிராமத்தில் ரேவதி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் கணவன் அருணுடன் காதலித்து திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் திருமணமாகி பல வருடங்களானாலும் ரேவதிக்கு குழந்தை இல்லை. இதனால் அவள் மாமியார் எப்போதும் அவளை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்பார். இந்த வீட்டுக்கு குழந்தை தர முடியாதவளா நீ என்று தினமும் கேலி செய்தார். இதனால் ரேவதியின் மனம் மிகவும் உடைந்தது. அவள் பல கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்தாள், நோன்பிருந்தாள், வழிபாடு செய்தாள். ஆனால் குழந்தை கிடைக்கவில்லை. ஒருநாள் மாமியார் கடுமையாக திட்டியதால் ரேவதி மனமுடைந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாள். நடந்து கொண்டு போகும்போது ஒரு கிணற்றை பார்த்தாள். என் வாழ்க்கை இப்படித்தானே, நான் உயிரை விடலாமே என்று நினைத்து கிணற்றில் குதிக்கப் போனாள். அந்த நேரத்தில் ஒரு வயதான தாத்தா வந்து அவள் கையை பிடித்து நிறுத்தினார். அவர் மெதுவாக சொன்னார், மகளே, நீ சாக நினைக்கிறாய். உனக்கு குறை இருக்கிறது என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் உனக்கு எந்த குறையும் இல்லை. இன்னும் 10 மாதத்தில் உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அந்த குழந்தை நல்ல அதிர்ஷ்டம் கொண்டது. இந்த கோயில் வாசலை விட்டு நீ போகாதே, அம்மனை நம்பியிரு என்று சொன்னார். அப்படி சொல்லி அந்த தாத்தா மறைந்தார். ரேவதி அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். அவள் மயக்கத்துடன் வீட்டிற்கு திரும்பினாள். அந்த தாத்தாவின் வார்த்தைகளை மனதில் வைத்து அம்மனை நம்பி வாழ ஆரம்பித்தாள். சில மாதங்கள் கழித்து ஒரு அதிசயம் நடந்தது. ரேவதி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. 10 மாதம் கழித்து அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அப்போதுதான் ரேவதி நினைத்தாள், அந்த நாளில் என்னை காப்பாற்ற வந்தது சாதாரண தாத்தா இல்லை, அம்மனே அந்த வடிவில் வந்து என்னை காப்பாற்றினார் என்று. அதன் பிறகு ரேவதி அந்த கோயிலுக்கு தினமும் சென்று நன்றி கூறினாள். நம்பிக்கையுடன் இருந்தால் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார்.